இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா, we are going to talk on the core domains. இந்த core domainsன்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, we have the EEE, mechanical, then the electronics and communication engineering, we call it as ECE. இந்த core domains பற்றி இன்றைக்கி நம்ம முக்கியமாக பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் பேச போகிறோம், அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாகவும் பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து சினாரியோவில் எல்லாருமே ஏஐடிஎஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்சஸ் கம்ப்ளீட்டாக அதை படிக்க போயிடுறாங்க. First we have to understand one thing. It is like a glorified calculator ன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க. எதை? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இட் இஸ் அ glorified calculator. That is, it is going to enhance the efficiency of doing things. அவ்வளோதான். இப்போது கேல்குலேட்டர் இருக்குது, அந்த கேல்குலேட்டர் நமக்கு என்ன பண்ணுது? அது வந்து கம்ப்ளீட்டாக மேக்ஸே வந்து அழிச்சிடுச்சா? இல்லை, அந்த மேக்ஸ் நம்ம நல்லா போடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தட்ஸ் இட். ஸோ அந்த மேக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்தது. கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுச்சா? நோ, இட் ஒன்லி என்ஹான்ஸ்ட் அவர் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். நம்ம எந்தெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோமோ அதை வேகமாக பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட் அவதார் இஸ் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் நாட் கால்ட் அஸ் அன் இன்டெலிஜென்ஸ் ஹியர். வேறஸ் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இன்டெலிஜென்ஸை உள்ளே புகுத்தினதுனால இட் ஹஸ் பிகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியலி அண்ட் இன்டெலிஜென்ஸ் இஸ் கிரியேட்டட். இப்போ எல்லாருமே அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது மூளை மாதிரி தான். ஸோ இந்த மூளைன்றது அது மட்டும் ஏங்காது, இட் நீட்ஸ் அ பாடி. அந்த மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறது. இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ கேல்குலேட்டர், இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ க்ளோரிஃபைட் கேல்குலேட்டர், it is some kind of data which can give you some insights, it is some kind of whatever you assume like. அது வந்து அதுவே வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னா இட் இஸ் லைக் மூளையை மட்டும் இருந்தால் போகிறோம், வேறு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுறது. இந்த ஏஐடிஎஸ்ன்றது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் நான் எங்கே யூஸ் பண்ணுறது, எங்கே வைக்கிறது அந்த இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு, இதுதான் கோர் டொமைன்ஸினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இன்றைக்கி என்ன அப்படின்னா, இந்த கோர் டொமைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கேப்சர் பண்ணிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு EEE ஸ்டூடெண்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அவங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய ஃபீல்டுக்கு தான் அவங்களால போக முடியுமே ஒழிய என்ரிச் பண்ண முடியாது. அவங்களுடைய ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸினுடைய அந்த சிஸ்டத்தினுடைய கேப்பபிலிட்டி என்ரிச் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஏஐ எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி ஒரு தண்ணியில் ஒரு மஞ்சளை நீங்கள் கரைச்சிங்கனோ கம்ப்ளீட்டாக அது வந்து மஞ்சள் ஆகிடுறது. தண்ணி இல்லைன்னா சொல்ல முடியும், ஓகே, கலர் ஆஃப் தி வாட்டர் ஹஸ் சேஞ்ச்டு. அதே மாதிரி தான் ஏஐ அப்படின்றது, டேட்டா சயின்ஸஸ்ன்றது இட் இஸ் அ கலரிங் ஏஜென்ட் மாதிரி. அது வந்து நீங்கள் மெயினாக எந்த கோரில் போடுறீங்களோ அது அழகாக க்ளோரிஃபை ஆகும். அந்த க்ளோரிஃபை ஆகிற வேலை தான். அதனால தண்ணியே எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த கலர் இருந்தாலே போகணும்னு யாரா சொல்லுவாங்களா? ஸோ ஏஐடிஎஸ்ன்றது என்னென்னா, இட் இஸ் அ சயின்ஸ், இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது அது ஒரு டூல். அந்த டூலை யார் ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ண முடியும்னா த கோர் டொமைன்ஸ். EEE, இந்த EEE என்ன பண்ணலாம், எவ்வளோ இந்த EEEல வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கிரிட்டில் சப்ளை பண்ணுறீங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கிரிட் மூலமாக நீங்கள் சப்ளை பண்ணும்பொழுது யூ ஹேவ் டிரான்ஸ்மிஷன் லாஸஸ், நிறைய வந்து அந்த எலக்ட்ரிக்கல் டெர்மினாலஜிஸ் தான் இருக்குது. இந்த ப்ராசஸே வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிங்க ஸ்மார்ட்டாக பண்ணலாம். ஓகே, ஸோ ஏஐ இஸ் கோயிங் டு கிவ் யூ அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் தி எஃபிஷியன்சி இன் யுவர் ஓன் டொமைன். இப்போ அடுத்தது மெக்கானிக்கல் எடுத்துக்கலாம். இந்த மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ பண்ணலாம். மெக்கானிக்கலில் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், சிஸ்டம்னுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு காம்பனண்ட்டையும் நீங்கள் வந்து திறமையாக செயல்படுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். இப்போது ஏஐ அண்ட் டிஎஸ் மட்டும் படிக்கிறவங்க, கோர் டொமைன் நாலேஜே இல்லை அப்படின்னா, ஒரு மூளை இருக்குது, அந்த மூளைக்குள்ளே ஒரு வயரு, ஒரு கை, ஒரு கால், அதனுடைய செயல்பாடுகளினுடைய எல்லா அறிவும் அந்த மூளைக்குள்ளே இருக்கவே தான். அது வந்து வயருனா வயருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை அதை பண்ண வைக்குது, கைக்கு என்ன வேலையோ அந்த கையினுடைய வேலையை அது பண்ண வைக்குது. ஸோ மூளைக்குள்ளே எல்லா காம்பனன்ட்ஸினுடையும் அதனுடைய வேலைப்பாடுகள் எல்லாமே அதுக்குள்ளே சிப்பில் யாரோ போட்டுட்டாங்க இயற்கையில். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி தான். அது வந்து அப்போ மூளை மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்குன்னு சில வேலை செய்யறதுக்கு சில காம்பனன்ட்ஸ் வேணும். ஸோ மெக்கானிக்கல், EEE, ECE, ஈவன் பயோமெடிக்கல், இதெல்லாம் கோர் டிபார்ட்மெண்ட். ஈவன் கெமிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா
பியூட்டிஃபுல்லான சிவில் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான கோர் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், எல்லாருமே எடுக்கணும். ஆனால் நான் சொன்ன மாதிரி வாட்டரில் எப்படி மஞ்சள் போட்டு கம்ப்ளீட்டாக மஞ்சள் ஆகிடுச்சோ, இனிமேல்ட்டு நோ மோர் ஒயிட் வாட்டர், இட் இஸ் அ கலர் வாட்டர்னோ, கலரை தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் ஏஐடிஎஸ்ன்றது, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் எடுத்துப்போம், இட் ஹஸ் கம் அஸ் அ கலரிங் ஏஜென்ட். இந்த கலரிங் ஏஜென்ட்டை உள்ளே போட்டதுனால அந்த வாட்டர்னுடைய கலர் தான் மாறிச்சே ஒழிய வாட்டர் மாறல. அந்த வாட்டரே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வாட்டர் இல்லாமல் கலரிங் ஏஜென்ட்டுக்கு வேலையே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கோர் டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள்இ, மெக்கு, சிவில், கெமிக்கல் இதெல்லாம் எடுக்கலாமான்னா தாராளமாக எடுங்க. அவங்க தான் எடுத்தாலும் இப்போது அந்த டிபார்ட்மெண்ட்ஸை மெயினாக வேணும். ஏன் அப்படின்னா ஏஐ வந்து அங்கே தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது ஏஐ மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, டேட்டா சயின்ஸ் மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, அதை வச்சு ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா? இட் இஸ் லைக் அ டூல். அந்த டூல் வச்சு நான் ஏதாவது பண்ணி ஆகணும். எங்கிட்ட ஒரு கத்தி இருக்குது, நான் அந்த கத்தி வச்சு ஏதாவது கட் பண்ணி ஆகணும். ஐ டேக் சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் கட் இட். அதே மாதிரி தான் வந்து யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஏஐ சம்வேர். அந்த சம்வேர் யார் செய்வாங்க? இப்போ எல்லாருமே வந்து கத்தியே வச்சுட்டு இருந்தாங்கன்னா யார் தான் அந்த வேலை செய்யறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல, நமக்கு சம்திங் ஷுட் பி டன். நான் வந்து என்ன பண்ணலாம், ஒரு வெஜிடபிள் கட் பண்ணலாம், இல்லை ஒரு அழகான சிலை வடிக்கலான்னா ஒரு சோப் எடுக்கிறேன், அது சோப் கார்விங்க்கு அதை யூஸ் பண்ணுறேன். சம்திங் ஐ ஹேவ் டு டூ. அதே மாதிரி தான் இந்த ஏஐடிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கோர் டிசிப்ளின்ஸ் உள்ளவங்க யாரெல்லாம் கோர் டிசிப்ளின்ஸ் எடுக்கிறீங்களோ, எப்படி வாட்டர் அந்த கலரிங் ஏஜென்ட் போடுற மாதிரியோ ஏஐ இல்லாமல் கோர் டிசிப்ளின்ஸை படிக்காதீங்க. வெறும் கோர் டிசிப்ளின் நாலேஜ் மட்டும் வச்சு இன்னைக்கு நான் வந்து நல்லா வருவேன் அப்படின்னா இட்ஸ் அ பிக் டவுட். அதனால தான் ஏஐனுடைய நாலேஜ் யார் முதல்ல மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோர் டொமைன் பீப்புள் தான் தெரிஞ்சுக்கணும். கோர் டொமைன் பீப்புள் ஏஐ கற்றுக்கலாம். ஏஐ பீப்புள் வந்து கோர் டொமைன் நாலேஜ் கொண்டு வரணுன்றது ப்ராக்டிக்கலி இட் இஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஸோ அதனால தான் டேக்கிங் ஏஐ அண்ட் டிஎஸ் நல்லதா, டேக்கிங் கோர் டொமைன்ஸ் வித் ஏஐ அப்ளிகேஷன் நல்லதா அப்படின்னு கேட்டால் ஐ வுட் ராதர் சே தட் ரொம்ப பிடிச்சவங்க ஏஐடிஎஸ் ஸ்பெசிஃபிக்காக எடுங்க. சப்போஸ் அது இல்லை, நான் கோர் டொமைன்ஸில் இருக்கேன்றவங்க தாராளமாக கோர் டொமைனை எடுத்துகிட்டு ரொம்ப சிறப்பாக ஏஐ அண்ட் டிஎஸ்னுடைய நாலேஜ் அதை இன்ஃப்யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கக்கூடிய எந்த சப்ஜெக்டாலும் இருக்கட்டும், அதில் இந்த ஏஐ புகுத்தி நீங்கள் பண்ணும்பொழுது யூ பிகம் அ க்ளோரிஃபைட் பர்சன். ஸோ யூ ஹாவ் அ கைண்ட் ஆஃப் அ சம்திங் ஃபினாமினல் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வித் யூ. நீங்கள் வந்து ஒரு நார்மல் இன்ஜினியரோட ஏஐ பேஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு நார்மல் ட்ரிபிள்இயை விட ஏஐ பேஸ்டு ட்ரிபிள்இ இன்ஜினியர், நார்மல் இசியை விட ஏஐ பேஸ்டு இசிஇ வில் ஹாவ் அன் ஆடட் அட்வான்டேஜ். இது படிக்க முடியுமானா தாராளமாக முடியும். ஏன்னா கோர் டொமைன் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க ஏஐ ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் உங்களுக்கு. அதனால தான் கோர் டொமைன் எடுக்கலாமா, நான் செலக்ட் பண்ணலாமா அட்மிஷன் ப்ராசஸில் அப்படின்னா சத்தியமாக செலக்ட் பண்ணலாம். மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கெமிக்கல் வாட் எவர் இட் இஸ், கோர் டொமைன் நாலேஜ் எடுங்க. கோர் தான் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏஐ கூடவே படிங்க. இட் இஸ் லைக் ஆடிங் ஃப்ளேவர். ஃப்ளேவர் இல்லாமல் பண்ணாதீங்க. ஐஸ்கிரீம் இருக்குது, ஐஸ்கிரீம் மட்டுமா போகிறோம், இன்றைக்கி அதுக்கு மேலே ஒரு செரி பழம் வைக்கிறோம், கரெக்ட்? ஸோ யூ ஆட் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ், யூ கீப் ஆடிங் ஃப்ளேவர்ஸ். எஃபிஷியண்ட்டாக செயல்படுத்துறதுக்கு என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் அதில் வந்து சேர்த்துட்டிங்கன்னா தென் யுவர் இன்ஜினியரிங் பிகம்ஸ் கம்ப்ளீட். அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு நோக்கி தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான அவதாரம் தான் வந்து ஏஐ. கம்ப்யூட்டர் சயின்ஸால் அது நிறைவாக பண்ண முடியல. ஒரு கோர் டொமைனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளே வந்து ஓரளவுக்கு தான் அதால் பண்ண முடிஞ்சதே ஒழிய அது பண்ண முடியல, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. ஆனால் இந்த ஏஐன்றது என்ன ஆயிடுச்சுன்னா உப்பு போட்டால் மாதிரியோ இல்லை கலரிங் ஏஜென்ட் போட்டால் மொத்தத்தையும் அப்படியே பார்வையிடுச்சு, தனியாகவே பிரிக்க முடியாது. அதனால் கோர் டொமைன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுங்க. கோர் டொமைன்ஸை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. கோர் டொமைன்ஸ் வித் ஏஐ நாலேஜ் இஸ் கோயிங் டு கீப் யூ சம்வேர் எக்ஸப்ஷனலி வெல். அதுக்கு தயாராகுங்க. ஏஐ பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எல்லா கோர் டொமைன்ஸ் எடுத்தவங்களும் பண்ணுங்கள். என்ன பியூட்டின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெறும் கோர் டொமைன் ப்ராஜெக்ட் ப்ளஸ் கோர் டொமைன் ப்ளஸ் ஏஐ பேஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓஹோ, இதே சிஸ்டம் ஏஐ யூஸ் பண்ணால் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா, இதே கேல்குலேஷன் நான் கையில் போடுறேன், இதே கேல்குலேஷன் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுறேன், எது நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன், நான் ஃபாஸ்ட்டாக பண்ணால் அடுத்த ப்ராப்ளத்துக்கு தயாராகிடுவேன், காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் பண்ணுறது நான் தயாராகிடுவேன். பிகாஸ் ஐ ஹேவ் அ கேல்குலேட்டர் வித் மீ. கேல்குலேட்டர் இல்லைன்னா நான் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் போட்டுட்ருப்பேன், ஏன்னா கேல்குலேஷன் பண்ணி ஆகணும், டைம் ஆகுன்றதுனால. அதே மாதிரி தான் ஏஐ. ஸோ நான் வந்து ஏஐ இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் காம்பனன்ட் பண்ணுறேன், ஏஐ இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், ஏஐ இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுதும் ஏஐ வச்சு அதே மெக்கானிக்கல் கம்பெனி, அதே மெக்கானிக்கல் காம்பனன்ட், அதே மெக்கானிக்கல் சிஸ்டத்தை நான் ஏஐ வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுதும் இட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ்.
இப்போ பண்ணும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு அந்த ஈஸினஸ் தெரியும். அண்ட் அதை விட இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலேயே உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு ட்ரெடிஷ்னல் இன்ஜினியருக்கும் ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங் ப்ளஸ் ஏஐ உள்ள ஒரு நியூ இன்ஜினியருக்கும் தட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நீங்கள் செயல்படுத்தி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கோர் டிபார்ட்மெண்ட்ஸை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா யூ ஆர் லூசிங் சம்திங் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். ஸோ கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் ஏஐ இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. அதனால் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மறக்காமல் ஏஐ படிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் பிஃபோர் தேட் இப்போ ஈசி நம்ம பார்க்குறோம். ஈசி வந்து பார்த்திங்கன்னாக்கா இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் தி கோர் ஆல்சோ. அது ஓகே, அவங்க வந்து நிறைய பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர்ஸ், சிப்ஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வெரி எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ். இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ் இன்றைக்கி வந்து விஎல்எஸ்ஐ சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் கைண்ட் ஆஃப் டிமாண்டிங் ஏரியாஸாக வரப்போகிறது இதெல்லாம் வந்துட்டு. ஸோ வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் விஎல்எஸ்ஐ சொல்கிறோம். அண்ட் சிப் ஆன் டிசைன் சொல்லிருக்கு. இப்போது லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஆர் பீயிங் மேட் டு டெவலப் எக்ஸலண்ட் கைண்ட் ஆஃப் சிப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். இப்போது சிப்ஸ் நிறைய காம்பேக்டாக டெவலப் பண்ண ப்ராசஸிங் ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தி பவர் ஆஃப் கம்ப்யூட்டிங், த பவர் ஆஃப் யூஸிங் ஏஐ கெட்ஸ் இம்ப்ரூவ்ட் எனார்மஸ்லி. அதனால் ஈசின்றது என்னென்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரக்சுரல் சப்போர்ட் ஃபார் தி ஏஐ. அந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் வந்து அந்த ப்ராசஸர்ஸும் வந்து நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஹார்ட்வேர்னுடைய கம்ப்ளீட் சிஸ்டம், அதனுடைய பிரெயின் ஃபங்க்ஷனிங் எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்க போகிறது இந்த சிப்ஸ் தான். ஸோ ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஈசி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு ரியலி கான்ட்ரிபியூட். அண்ட் ஏஐ வந்து இட் இஸ் கோயிங் டு ரியலி என்ஹான்ஸ் தி இன்டெலிஜென்ஸ் அண்ட் கோர் மைண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கெட் தி என்டையர் பெனிஃபிட் ஆஃப் இட். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஏஐயோட அனால்கமேட் ஆச்சு, இன்ஃப்யூஸ் ஆச்சு அப்படின்னா நல்லதா கேட்டதான்னு உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும். ஸோ ஏஐ மட்டும் தனித்து இருந்தால் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் எனி யூஸ். ஏஐயோ ஒரு டேட்டா சயின்ஸோ எல்லாமே வந்து எதோட சேரணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு மெர்ஜ் வித் தி கோர் டிசிப்ளின்ஸ். அப்போ கோர் டிசிப்ளின் பீப்புளெலாம் அலர்ட்டாக இருக்கணும். எப்படி அலர்ட்டாக இருக்கணும்னா பை நோயிங் தி கான்செப்ட்ஸ் ஆஃப் ஏஐ டு லிட்டில் எக்ஸ்டென்ட். அதை யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். எனக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் எப்படி பண்ணணும்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ண தெரியணும். அதே மாதிரி தான் ஏஐ வந்து என்னுடைய டேட்டா சயின்சஸ் வந்து என்னுடைய கோர் டொமைனுக்கு, ஏஐ வந்து என்னுடைய கோர் டொமைனுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அது தெரிஞ்சால் போகிறோம். தென் ஐ கேன் மாஸ்டர் இட் லைக் எனிதிங். ஸோ அதுதான் வந்து முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்றைக்கி ஒரு பெரிய டவுட் எனக்கு தெரிஞ்சு கிளாரிஃபை ஆகுதுன்னு நினைக்கிறேன். இஃப் இட் இஸ் கெட்டிங் கிளாரிஃபைட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். தட் இஸ் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா அட்மிஷன்ஸில். கோர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாம். மெக்கானிக்கலோ எது பிடிச்சிருக்கோ கோர் டிபார்ட்மெண்ட்ஸில் தாராளமாக எடுக்கலாம். எலக்ட்ரிக்கலோ, இசிஇயோ, இல்லை கெமிக்கலோ, பயோமெடிக்கலோ எது வேணாலும் எடுக்கலாம். ப்ளஸ் ஏஐ படிங்க. இட் இஸ் லைக் ஆடிங் ஃப்ளேவர் டு அன் எக்ஸிஸ்டிங் லிக்விட். அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக க்ளோரிஃபைடாக உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்கும். அதுதான் நடக்க போகிறது. அப்போ கோர் டொமைன்ஸ் எடுக்கிறவங்க தைரியமாக எடுங்க, தைரியமாக நல்லா படிங்க. கோர் டொமைன் நாலேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப தேவை நம்ம நாட்டுக்கு. வித் ஏஐயோடு இருந்ததுன்னா இட் இஸ் சம்திங் கோயிங் பி ஃபினாமினல். ஸோ லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏஐ வச்சு பயப்பட வேண்டாம். ஏஐடிஎஸ் வந்துட்டு நான் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ப்ரோக்ராமிங் அந்த ஸ்கில் வேணுமா வேண்டாமா, இந்த கேள்விக்கே பதில் வந்து நம்மக்கிட்டே தான் இருக்குது. இட் இஸ் அ கேல்குலேட்டர், எக்ஸ்டெண்டட் க்ளோரிஃபைட் கேல்குலேட்டர். தட்ஸ் இட். இருக்கிற வேலையை சுலபமாக செய்ய வைக்கும், ஃபாஸ்ட்டாக செய்ய வைக்கும், எஃபிஷியண்ட்டாக செய்ய வைக்கும், அவ்வளோதான். பட் வேலையை அது வந்து எடுக்காது. இன்னும் அதிகப்படியான வேலைகள் உருவாகும். கண்டிப்பாக அதை நோக்கி தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ட்ரெடிஷ்னல் போய் அடுத்தது வந்து ஒரு நெக்ஸ்ட் அவதார் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் இஸ் கம்மிங் அப். அதுதான் வந்து ஏஐ இன்ஃப்யூஸ்ட் கோர் டொமைன்ஸ். ஸோ லெட் அஸ் ஆல் மெர்ஜ் ஏஐ இன்டு வாட் எவர் வி டூ. பெஸ்ட் விஷஸ், பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்த தடவை நீங்கள் கோர் டொமைன் செலக்ட் பண்ணும்பொழுது யோசிக்காதீங்க, எது பிடிச்சிருக்கோ தாராளமாக செலக்ட் பண்ணி படிங்க. பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆல்சோ வெரி குட் வித் கோர் டொமைன்ஸ் வித் ஏஐ நாலேஜ். குட் லக்.